Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக வரணும்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இல்லை அப்படின்ட்டாங்க, மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டாபிக் தான், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டோட இன்கம் சோர்ஸு, அப்புறம் பவர் ஜெனரேஷன், இந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியல ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எப்படி ரொம்ப டஃப்பாக வந்திருக்கா இல்லை ரொம்ப ஈஸியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வாய்ஸ்லாம் ஓகே, எக்கோ அந்தளவு பெருசாக இல்லை ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டென்சேஷன் 5 minutes கண்டென்சேஷன் இருக்கும். அது 200 வேர்ட்ஸ்க்கு சுருக்கி எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி, அப்புறமா பெக்கர்ஸுக்கு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், இந்த மாதிரி அதுலேயுமே ஜென்ரல் டாபிக் பிரித்து எழுதுகிற மாதிரி தான் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் செகண்ட் பேப்பர்லேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த லித்தோகிராஃப்ட் மேட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதை ஷார்ட் ஹேண்டில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்ம என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த லித்தோகிராஃப்ட் மேட்டர் வாசிக்கிறேன். அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு சில வார்த்தைகள் ஃபைன் பண்ண முடியல, அதுவுமே நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா அதையுமே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரிங்களா? வாசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் தேர் இஸ் ஒன் குவாலிட்டி that each one of us, if there is one quality that each one of us should have, it is nothing but gratitude. Full stop. Gratitude is a necessary and powerful feeling that can change our lives for the better. Thirma full stop. When we focus on what we are thankful for, for, we become more positive, optimistic and happy. Next, gratitude helps us to appreciate the good things in our lives, relationships and experiences. This will also make us more satisfied and fulfilled. We must always express our gratitude to others. Full stop. Practicing attitude can have a good impact on our mental and emotional well-being. It can reduce stress, anxiety and depression. Full stop. It will also improve our sleep, relationships and quality of life. Full stop. By incorporating the gratitude into our daily lives, we can cultivate a more positive attitude, appreciate the beauty and goodness around us and live more joyful and meaningful in our lives. Gratitude also encourages us to focus on the present moment rather than dwelling on the past or worrying about the future. Full stop. It helps us to develop a sense of humility and appreciation for the people and things in our lives. Full stop. By practicing gratitude, we can become good individuals and will be very much by our friends and
ரிலேட்டிவ்ஸ். இந்த ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டேக் ஆகலை. மற்றதெல்லாம் படிச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் எழுதியிருக்கிறது அப்படியே கம்பேர் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து 30 மார்க்கு. தென் ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட், அது வந்து பாருங்கள், ஜெலசீஸ் எல்லாமே புக்கில் இருக்கிறது தாங்க. ஓகே, ஒன்று ஜெலசீஸ், அது எப்படி எழுதுறது? ஜெலசீஸ் ஃபுல் ஸ்டோக்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஜெலசீஸ். ரெண்டாவது கேப்சர், ஃபர்ஸ்ட் பிளேஸில் கா போட்டு பி போட்டு ஷர் போடணும். இதெல்லாம் முக்கியமானது, இந்த வவ்வல் வந்து வைக்கணும். கேப்சர். மூணாவது அப்ஹில், இந்த இடத்துல ஒரு வவ்வல் அப்புக்கு, அப்ஹில். நெக்ஸ்ட்டு பியரர், பி போட்டு டவுன்வர்ட் ஆர் வந்து அழுத்தி எழுதணும் அந்த ரெர் சவுண்டுக்காக. அஞ்சாவது பிலீஃப், இது எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன், பல்ல துருதிலைனில் எழுதணும். ஆறாவது குவைட், இது கிராமலாக், இதெல்லாமே ஆல்மோஸ்ட் கிராமலாக் தான், குவைட். ஏழாவது எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ். எட்டாவது ரிலிங்கஷ், 6 டவுன்வர்ட் எல் அப்புறம் இங்கு ரிலிங்கஷ். 9வது வந்து தேர் இஸ் நோ மோர்ன்னு இருக்கு. இது வந்து இப்படி எழுதலாம், இல்லை அப்படின்னா இப்படி எழுதுனா தேர் இஸ் நோ அதர் ஆயிரும். இது மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நோ மோர் இப்படி எழுதலாம், இல்லை வேறு எதுனா எப்படின்னா எழுதலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 10வது ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ், இது இன்டர்செக்ஷன் சாப்டரில் வந்து வரும். பர்ரு காமர்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ். அப்புறமா வந்து 11வது பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி, இதை ஈஸியாக எழுதியிருப்பீங்க. 12வது வந்து ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ், எஃப் போட்டுட்டு அதில் அப்புறம் யுவர்ஸ், ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ். 13வது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இது எப்படி எழுதணும்னா ஃப்ரீடம் எழுதிட்டு ஆஃபை ஒமிஷன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் நம்ம வந்து எழுதணும். 14வது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, லீடர் ஆஃப் தி பார்ட்டி, லீடர் எழுதிட்டு அதில் பி கட் பண்ணிங்கன்னா பார்ட்டி. நெக்ஸ்ட்டு 15வது அக்செப்டட் ஃபார் தி ஹானர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டட் ஆஃப் தி ஆனர் ஆஃப் இப்படி நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து 36வது சாப்டர்லேருந்து வந்து இருக்கும். இப்போ பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃப்ரேசஸில் இருக்கும். ஓகே, அப்புறமா வந்து ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ்ன்றதும் பிஸ்னஸ் ஃப்ரேசஸில் இருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸில் இருக்கும். லீடர் ஆஃப் தி பார்ட்டி பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸில் வந்து இருக்கும். அக்செப்டட் ஃபார் தி ஹானர் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃப்ரேசஸில் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 16வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லயபிலிட்டிஸ், இது வந்து ஸ்டாக் புரோக்கிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து இருக்கும். இது எப்படி எழுதுறதுன்னா கேபிட்டல் லயபிலிட்டிஸ்க்கு பிஏ நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி எழுதணும். 17வது பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஆன் டிமாண்ட், இது வந்து பேங்கிங் ஃப்ரேசஸில் வந்து இருக்கும். டிராஃப்ட் போட்டுட்டு அதிலே நம்ம வந்து டிமாண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு 18வது வந்து பார்த்தீங்கன்னா கம் டிவைடண்ட், இது வந்து அந்த ஸ்டாக் புரோக்கிங்கில் வந்து வரும். கம் போட்டு டிவைடண்ட். 19வது டைரக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன், இது வந்து டைரக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் இப்படி நம்ம வந்து எழுதணும். 20வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கிளைம் ஃபார் காம்பன்சேஷன், இது வந்து இன்சூரன்ஸ் பற்றி இது வரும். கிளைம் ஃபார் காம்பன்சேஷன் இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 21வது, அதுவும் இன்சூரன்ஸில் தான் வந்து வருது, இன்சூரன்ஸ் ஃப்ரேசஸில் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா? 21வது அது எப்படி எழுதுறது அப்படின்னா கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். 22வது லோன் ஆன் தி பாலிசி, ஆன் தி ஒமிஷன் பண்ணிவிட்டு பாலிசிக்கு பிஏ கட் பண்ணிட்டீங்கன்னா போதும், லோன் போட்டுட்டு. 23வது அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை வந்து எப்படி எழுதுறதுன்னா அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட் இந்த மாதிரி வந்து எழுதணும். அகைன்ஸ்ட் வந்து ஒமிஷன் பண்ணிவிட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் ப்ரைஸஸ் அதில் வந்து இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளாக் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து டெக்னிக்கல் ஃப்ரேசஸில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதில் வந்து வரும். பிளாக் சிக்னல். 25வது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்பாரட்டஸ், இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ஒரு டி, அப்பாரட்டஸ்க்கு வந்து பிஏ கட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். 26 டிஃபெக்டிவ் சிக்னல், இதுவுமே வந்து டெக்னிக்கல் ஃப்ரேசஸில் டிஃபெக்டிவ் சிக்னல். 27 டீசல் இன்ஜின், டீசல் ஸ்டோக்ஸ் போட்டு அதில் என் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபெக்டிவ் டீசல் இன்ஜின்.
28வது வந்து பாருங்கள், சென்டர் கிரிமினல் கோர்ட்டு. இது வந்து லீகல் ஃப்ரேசஸில் வந்து வரும். சென்ட்ரல் கிரிமினல் கோர்ட்டு. சென்ட்ரலுக்கு வந்து நம்ம சென்டர் ஸ்ட்ரோக் போட்டு, கிரிமினலுக்கு கர் போட்டு, கோர்ட்டுக்கு கர்ரை ஹால் பண்ணி போடணும். 29வது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ். இது எப்படி எழுதுறதுன்னா, கவுன்சிலுக்கு கா போட்டுட்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ரோக் எழுத வேண்டியதான். கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ். 30வது லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ். இது எப்படி எழுதுறதுன்னா, லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த மாதிரி வந்து எழுதணும். சரிங்களா? இப்போ அடுத்த வாட்டி வந்து நீங்கள் சீனியர் கிரேட் போகிறீங்க அப்படின்னா 30 மார்க்கு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ்லேருந்தே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செகண்ட் பேப்பரில் ஒரு 20 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். தென் லித்தோகிராஃபியும் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வந்து இல்லை. அதெல்லாம் 1-2 வார்த்தைகள் தான் தெரியாத மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக எழுதுனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கண்டென்சேஷனுமே சரி ஈஸியாக தான் வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபார்மெட் படி எழுதுனீங்கன்னா அதுவுமே மார்க் வந்து வாங்கிடலாம். செகண்ட் பேப்பர் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஞ்சம் ஒரு கம்மியாக நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கிங்கன்னா கூட, ஒரு 35 எடுத்துக்கிங்கன்னா கூட 100க்கு பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஓவரால் ரிவ்யூவில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.